இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படணும். இந்த நாட்கள்ல நம்ம தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளை குறித்து தியானிக்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த ஊமையை நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம். புத்தி இல்லாத மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை கட்டினவன், மணலின் மேல் வீட்டை கட்டினவன் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில இதை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் யாரு, கண்மனையில் மேல் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஆண்டவர் அதை ஒப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான், பாவத்துல விழமாட்டான், சோதனையில விழமாட்டான். ஏன்னா அவனுடைய அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில அவன் கட்டப்பட்டு இருக்கிறான் அப்படின்றதுதான். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா மணல் அப்படின்னா அந்த வீடு என்ன செஞ்சு விழுந்தது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி அவன் வீட்டை கட்டலை அப்படின்றத பார்க்குறோம். நம்ம எல்லாரும் வீடு கட்டும் போது நம்ம ஃபவுண்டேஷன் என்ன செய்வோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவோம். அஸ்திபாரம் மிக என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை நம்ம செயல்படுத்துவோம். நம்ம அஸ்திபாரம் நம்ம கரெக்டாக போடலை அப்படின்னு சொன்னால் வீடு என்ன செய்யும், விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம மிகவும் கவனமாக காணப்படுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையாகிய நம்ம அந்த வீட்டை ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை நம்ம எந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு பொக்கிஷமா தந்திருக்காரு ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை. அதன்படி நம்ம செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அநேக நேரங்களில நம்முடைய சுயநலத்திற்காக எனக்கு வரணும் ஆசீர்வாதம் அப்படின்றதுக்காக நம்ம ஆண்டவரை தேடி போகிறவர்களாய் காணப்படுகிறோமே தவிர ஆண்டவருடைய வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும், அவருடைய வார்த்தையின்படி நான் என்னுடைய வாழ்க்கையை கட்டணும், நான் அதன்படி நடக்கணும், அதன்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில நம்ம அதை மறந்து போகிறவர்களாக நம்ம என்ன செய்யறோம், காணப்படுகிறோம். அப்போ இந்த வீடு கட்டுறது அப்படின்றது எதுக்கு ஓமையாய் காணப்படுகிறது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஒப்புமையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கைய நம்ம எதின் மேல் நம்ம கட்டுகிறவர்களாய் காணப்படுது. நம்முடைய அஸ்திபாரம் எதின் மேல் இருக்கு, ஆண்டுடைய வசனத்தை நம்ம அதன்படி நடக்கிறவர்களா, அதன் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ அடித்தளம் அப்படின்னா என்னது, ஆண்டவருடைய வார்த்தை. அவர் நமக்காக என்ன செஞ்சாரு, கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. என்னுடைய வாழ்வை மீட்பதற்காக அவர் வந்தாரு. அதை நம்ம விசுவாசித்து அதன்படி நம்ம அதுக்காக முயற்சி எடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழணும் அப்படின்னு சொல்லி முயற்சி, ஒரே நாளில் அது நடக்கிற காரியமே கிடையாது. அநேக நேரங்கள்ல நம்ம யோசிக்கலாம், இவங்க ஆண்டவருக்காக செய்யறாங்க, ஆனா இந்த காரியங்களை அவங்க செயல்படுத்தலையே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நம்ம முயற்சி பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்ம முயற்சி பண்ணும் போது கண்டிப்பாக அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு, செயல்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. நம்ம அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படும் போது நாம் நிலை பெற்றவர்களாக வாழ்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழுகிறவர்களாய் காணப்படணும். அவருடைய காரியங்கள்ல நம்ம அவரை கிட்டி சேரும்போது நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்கிறவர்களாய் பாடுவோம். நம்ம மீட்கப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். நம்ம மனம் மாறி பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த கண்மலையின் மேல் கட்டினவனும் மணலின் மேல் கட்டினவனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வார்த்தைகளை கேட்டு அவன் மனம் மாறி பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் மாறுகிறான்.
இந்த மணலின் மேல் கட்டினவன் அவனுடைய வார்த்தைகளை கேட்கிறான், ஆனா அதன்படி நடக்கல. அவன் வெளி வேஷமாய் அவனுடைய வீடு என்ன செய்யுது, அது எல்லா வீடை போல அது காணப்படுகிறது. ஆனா அஸ்திபாரமே இல்ல, மணலுக்கு மேல கட்டியாச்சு அப்படின்னு. நம்ம மணலுக்கு மேல சும்மா வீடை நம்ம கட்டுறோம், கீழே தோண்டி நம்ம அதை எதுவுமே செய்யல அப்படின்னா அந்த வீடு விழுந்துரும் அப்படின்றது தெரியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம மனம் திரும்பி அவருக்காக காரியங்களை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றோம் அப்படின்னா நம் கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை போல உள்ளவர்களாய் காணப்படுவோம். இல்லை என்றால் அது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடை போல காணப்படும். அப்போ பெரு வெள்ளம் வந்து மோதி அடிக்கிறது, பெரும் காற்று வீசுகிறது அப்படின்னு பாக்குறோம். இந்த உலக பிரகாரமாய் நம்ம இப்ப யோசிக்கும் போது நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம சொல்லலாம். நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும்போது நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நன்றாக ஜெபித்து கொண்டிருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே நம்ம ஜெபம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். அப்படியே ஜெபிக்காதவர்களாய் நம்ம மாறி விடுவோம். நம்ம வேதத்தை வாசிக்காதவர்களாய் காணப்படுவோம். இல்லை அப்படின்னா வேதத்தை வாசித்து ஒருவேளை பழக்கம் உள்ளவர்களாய் இருந்தோம் அப்படின்னா ஏதோ கடமைக்காக இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் நம்ம காணப்படுவோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, நம் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல உள்ளவர்களாய் இருந்தோம் அப்படின்னா சோதனை காலங்களிலும் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பிடித்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். அந்த வாக்கு தத்தங்கள் நம்மை பலப்படுத்துகிறதாய் நம்ம காணப்படும். ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார், இந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நாம் இன்னும் பலப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். இன்னொன்று, நம்ம இது ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாரமா நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, அந்த முடிவு நாட்களில நடக்கிற காரியங்களை குறித்து கூட நம்ம சொல்லலாம். அப்போ முடிவு வரக்கூடிய நாட்களில அந்த சோதனையான காலங்கள் வரும்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்ம மாறுவோம், அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைவோம் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஒருவேளை அந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்காதவர்களாக அதன்படி நடக்காதவர்களாக நம்ம காணப்பட்டோம்னா நம்ம நித்திய அக்கினிக்கு அது வந்து நம்ம பங்குள்ளவர்களாக காணப்படுவோம். ஏன்னா அசைக்க முடியாததாய் இந்த வீடு இருந்துச்சு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அதே போலதான் அசைக்க முடியாத நிலையான நகரத்துக்கு நம்ம போவோம், பரலோகத்துக்கு போவோம். இல்லை அப்படின்னா விழுந்து போச்சு அப்படின்னா நித்திய நரகத்துக்கு உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம் அப்படின்றதுதான். இந்த அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு வந்து பெரிய பார்க்கறதுக்கு வீடாக தான் காணப்படுது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை, நம் கிறிஸ்தவர்களாக வெளி தோற்றத்துல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம காணப்படலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லுகிற காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த காரியங்களே கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த ஓமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அப்போ ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் வாழுகிறவர்களாக கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊமையின் மூலமாக உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படியாக எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை உம்முடைய வேத வசனத்தின் மேல, கிறிஸ்துவின் மேல நாங்கள் கட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஒருவேளை இவ்வளவு நாளும் நாங்கள் மணலின் மேல் கட்டின வீட்டை போல வெளி வேஷத்துக்குரியவர்களாக மாய்மாலமான காரியங்களை செய்திருந்தா எங்களை மன்னிங்க. எங்களை பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை செய்யும்படியான கிருபைகளை கட்டளையிடுவாராக. ஆமென்.